வணக்கம். ஜூலை 27ஆம் தேதி பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி இன்னைக்கு 78 புள்ளிகள் இழந்து ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. 0.5% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோசிங் 15,746. இன்னைக்கு ஓப்பன் முந்தின க்ளோஸை விட கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. 35 புள்ளிகள். ஹையான 15,881. அங்கேருந்து செல்லிங் ஆரம்பிக்குது. 15,701 வரைக்கும் போயிருக்கு லோ. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 7% அதிகரித்தது. நிஃப்டி பிஇ ஜூலை 26ஆம் தேதி டேட்டாவில் 28.13. நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட்டில் முதல் கேண்டலில் கேப் அப் இருந்திருக்கு. அப்புறம் சைட் வேஸில் தான் போயிருக்குங்க. அப்புறம் மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே ஸ்ட்ராங்கான செல்லிங் நடந்திருக்கு. நிஃப்டியில் 15,700 சீக்கிரமாக எட்டிருச்சு. ஒரு மணி நேரத்தில் நல்ல ஃபால் இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சைடில் தான் போயிருக்கு. ஃபார்மா செக்டர் தான் இன்றைக்கி நிறைய வீழ்ச்சி இருந்ததுங்க. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது மெட்டல் செக்டர் 1.5% அதிகரித்தது. பப்ளிக் செக்டர் பேங்க் 0.4% அதிகரித்தது. ஐடி 0.2% விழுந்தது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.3% விழுந்தது. எஃப்எம்சிஜி மற்றும் ஆட்டோ தலா 0.4% விழுந்தது. பேங்க்கும் 0.4% விழுந்தது. மீடியா 0.5%, ரியாலிட்டி 0.7%, பிரைவேட் செக்டர் பேங்க் 0.9% விழுந்தது. ஃபார்மா அதிகபட்சமாக 4.33% விழுந்தது. நிஃப்டி ஃபார்மாவுடைய 15 மினிட் சார்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி ஃபார்மாவுடைய 15 மினிட் சார்ட். காலையில் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 14,700க்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் காலையிலிருந்தே ஸ்ட்ராங்கான செல்லிங் இருந்திருக்கு ஃபார்மா செக்டரில். நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ். ஹிண்டல்கோ 4.3% அதிகரித்தது. எஸ்பிஐ லைஃப் 3% அதிகரித்தது. டாடா ஸ்டீல் 2.7%, பஜாஜ் ஃபின்சர்வ் 2%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1.4% அதிகரித்தது. டாப் 5 லூசர்ஸ் நிஃப்டியில் டாக்டர் ரெட்டிஸ் 10.3% விழுந்தது. சிப்லா 3.5% விழுந்தது. ஆக்சிஸ் பேங்க் 3%, அதானி போர்ட்ஸ் 3%, டிவிஸ் லேபரட்டரிஸ் 2.5% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். கர்நாடகா மாநில அரசு அவங்களுடைய ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகப்படுத்துவதாக அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய டியர்னஸ் அலவன்ஸ் 11.25%லிருந்து 21.5% உயர்த்த போவதாக சொல்லியிருக்காங்க. மத்திய அரசும் இதே செய்திருந்தாங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி. ஹரியானா மாநிலமும் அவங்களுடைய ஊழியர்களுக்கு அதிகப்படுத்தினாங்க டியர்னஸ் அலவன்ஸ். இப்போ அந்த பட்டியலில் கர்நாடகா கவர்மெண்ட்டும் இணைஞ்சிருக்காங்க. ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் இதை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆட்டோ செக்டர்களும் இதை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரோலெக்ஸ் ரிங்ஸ் ஐபிஓ அறிவிச்சிருக்காங்க. நாளைக்கு ஜூலை 28ஆம் தேதி பிட்டிங் ஓப்பன் ஆகுது. தவறுதலாக இங்கே டைப்பிங்கில் ஜூலை 27ன்னு வந்திருக்கு, மன்னிச்சிடுங்க. அவங்களுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 385 ரூபாயிலிருந்து 390 ரூபாய் கூடுதலாக போய்கொண்டிருக்குன்னு செய்தி வெளியாயிருக்கு. ரோலெக்ஸ் ரிங்ஸ் ஐபிஓ குறித்து நம்ம இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அவங்கள பற்றி டீட்டெயில்டாக அவங்களுடைய ஐபிஓ அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஃபினான்ஷியல் டேட்டா உட்பட பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி கிரே மார்க்கெட்னா என்ன, கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா என்னன்னு வேறொரு வீடியோவில் எடுத்துக்காட்டுடன் பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் ஐபிஓ இன்னைக்கு, மன்னிச்சிடுங்க தேதி தவறாக என்ட்ரு ஆயிருக்கு. இப்போது ஜூலை 27ஆம் தேதி இன்னைக்கு ஓப்பன் ஆகுது பிட்டிங். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 100 ரூபாய் கூடுதலாக போய்கொண்டிருக்குன்னு செய்தி வெளியாயிருக்கு. ஹட்கோ தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் நேற்றே அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி மத்திய அரசு வச்சிருக்கிற சில ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. 11 கோடிக்கு மேலே ஷேர்ஸ் விற்பனை செய்கிறாங்க மத்திய அரசு. ஜூலை 27, அதாவது இன்னைக்கு நான் ரீட்டைல் கேட்டகரிக்கு பிட்டிங் நடக்குது. ஜூலை 28 நாளைக்கு ரீட்டைல் கேட்டகரிக்கு பிட்டிங் நடைபெறும். டிமாண்ட் கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் 5 கோடி ஷேர்ஸ் அதிகமாக விற்பனை செய்வாங்க அரசுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நிர்ணயித்திருக்கிற ஃப்ளோர் ப்ரைஸ் ஒரு ஷேருக்கு 45 ரூபாய். நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் ஹட்கோவில் 47.20, இப்போ 45.6 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஷேர் ப்ரைஸ்.
இந்த டிரான்சாக்ஷன் வழியாக மத்திய அரசுக்கு குறைந்தபட்சம் 500 கோடி ரூபாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. டிமாண்ட் அதிகரிக்கும் பட்சத்தில் கூடுதலாக 5 கோடி ஷேர்ஸ் விற்பனைக்கு வரும். ஸோ இன்னும் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மத்திய அரசுக்கு. இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் உடைய ஷேர்ஸை சொசைட்டி ஜெனரல் விற்பனை செஞ்சிருக்காங்க. நேற்று 33.26 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹289.33. இன்னைக்கு இன்ட்ராடேல 3.5% விழுந்தது இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனை செஞ்சுருக்காங்க. 2% குறைச்சிருக்காங்க. அவங்க 6% வச்சுருந்தாங்க முன்னாடி, இப்போ 4% மட்டுமே வச்சுருக்காங்க. இன்ட்ராடேல பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் வாலட்டைலாக இருந்தது. 1% ப்ளஸ் ஆகும், 1% மைனஸ் ஆகும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். இன்ஃபோசிஸ் தான் இந்திய அரசாங்கத்துடைய டாக்ஸ் ஃபைலிங் வெப்சைட்டை புதிதாக உருவாக்கியிருக்காங்க. அதற்காக அரசு 164.5 கோடி ரூபாய் இன்ஃபோசிஸ்க்கு கொடுத்திருப்பதாக மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபினான்ஸ் திரு பங்கஜ் சௌத்ரி பார்லிமெண்ட்டில் செய்தி வெளியிட்டிருக்கிறாரு. ஒலெக்ட்ரா கிரீன்டெக் லிமிடெட் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டும் இருக்குது. ஜூன் மாதத்தில் கம்பெனி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி அவங்க சோலார் பவர் பிரைவேட் லிமிடெடில் அவங்களுடைய ஸ்டேக்கை விற்பனை செய்ய போகிறதாக சொல்லியிருந்தாங்க. இப்போது அது முடிந்து விட்டது அப்படின்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. யாருக்கு விற்றுருக்காங்கன்னா ட்ரினிட்டி இன்ஃப்ரா வெஞ்சர்ஸ் லிமிடெடுக்கு விற்றுருக்காங்க. அது கூட காரணமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது செய்தி இருக்கான்றது தெரியலை. வோடஃபோன் ஐடியா குறித்து ஒரு செய்தி இருக்குங்க. டாய்ஷ் பேங்க் நடத்திய ஒரு ஆய்வறிக்கையில் டாய்ஷ் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, வோடஃபோன் ஐடியாவை இந்திய அரசாங்கம் டேக் ஓவர் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் பிஎஸ்என்எல் கூட இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது செய்யாவிட்டால் வோடஃபோன் ஐடியா திவால் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் மார்க்கெட்டில் வெறும் ஏர்டெல் மற்றும் ஜியோ மட்டும்தான் இருக்கும். இந்த இருதரப்பினருக்கு இடையே மட்டுமே போட்டி இருக்கும். அது சரியாக இருக்காது சொல்லியிருக்குது டாய்ஷ் பேங்க் ரிசர்ச். அவங்க சொல்லியிருக்கிற யோசனை என்னன்னா, அரசாங்கம் வோடஃபோன் ஐடியாவை டேக் ஓவர் பண்ணணும். ஏன்னா வோடஃபோன் ஐடியா அரசாங்கத்துக்கு நிறைய பணம் கட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போதைக்கு ஏஜிஆர் கேஸ் வேற அவங்களுக்கு எதிராக தள்ளுபடி ஆகிவிட்டது. ஸோ அதனால் அரசாங்கம் டேக் ஓவர் செய்து பிஎஸ்என்எல்லுடன் இணைத்தால் அது ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு டாய்ஷ் பேங்க் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஜூபிலண்ட் ஃபார்மோவா லிமிடெட் அவங்களுடைய டிவிடெண்டுக்குரிய ரெக்கார்ட் டேட்டை வெளியிட்டிருக்காங்க. ஜூன் 4ஆம் தேதி அவங்க டிவிடெண்ட் வெளியிட்டிருந்தாங்க. ஒரு ஷேருக்கு ₹5. இப்போ ரெக்கார்ட் டேட் வெளியிட்டிருக்காங்க ஆகஸ்ட் 6ஆம் தேதி. ஏபிபி இந்தியா லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன் டிவிஷன், அதாவது டாஜ்ன்ற பிஸ்னஸை அவங்க ஆர்பிசி பேரிங்ஸ் கம்பெனிக்கு விற்பனை செய்கிறாங்க. $2.9 பில்லியன். இந்த வருஷ கடைசிக்குள்ளார இந்த டிரான்சாக்ஷன் முடிவடையும்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடேல வாலட்டைலாக இருந்திருக்கு. 4% பாசிட்டிவாகவும் 4% நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஏபிபி இந்தியா லிமிடெட். மாரிப்பன் லேபரட்டரிஸ் தரப்புலேருந்து அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 7% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ரிசல்ட்டை பார்க்கும்போது இந்த ரெவென்யூ இருக்கிறதுலே அதிகமான ரெவென்யூ, ரெக்கார்ட் ரெவென்யூன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 50% அதிகரிச்சிருக்கு. மெடிக்கல் டிவைசஸ் உடைய சேல்ஸ் மட்டும் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் 189% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 97% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர். டாமினோஸ் பிஸா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. டாமினோஸ் பிஸாவை நடத்தக்கூடிய கம்பெனி ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ். என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ் தரப்புலேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க ரத்தன் இந்தியானா, டாமினோஸ் பிஸாவுடைய வண்டிகள், 2 வீலர்ஸ் அனைத்துமே எலக்ட்ரிக்காக மாற்றுறாங்க. அதற்கு ரத்தன் இந்தியா தான் முன்கை எடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ டாமினோஸ் பிஸா தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரத்தன் இந்தியா வெளியிட்ட ப்ரெஸ் ரிலீஸ் டாமினோஸ் பிஸாவை கேட்காமலே வெளியிட்டு விட்டாங்க. அது சரியான விஷயம் அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய 2 வீலர்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக் வண்டிகளாக மாற்றுறாங்க. ஆனால் ரத்தன் இந்தியாவுக்கு வெறும் 10% பிஸ்னஸ் மட்டும்தான் செய்கிறாங்க. மற்றதெல்லாமே மற்றவங்க கூட அவங்க பேச்சுவார்த்தையில் இருப்பதாக கம்பெனி தரப்புலேருந்து ஒரு விளக்கம் அளித்திருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சுருக்காங்க. ஐபிபிஐசி பிரைவேட் லிமிடெடில் 5.55% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. இதற்காக ₹5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறாங்க. ஐபிபிஐசி அப்படின்றது ஒரு ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனி. அவங்க ஃபினான்ஷியல் செக்டரில் இருக்கிற கம்பெனிகளுக்கு சொல்யூஷன் செய்து கொடுக்குற கம்பெனின்றது என்னுடைய புரிதல். ஆக்சிஸ் பேங்க் மட்டும் இல்லைங்க, ஃபெடரல் பேங்க் மற்றும் சவுத் இந்தியன் பேங்க்கும் இந்த ஐபிபிஐசி கம்பெனியில் முதலீடு செஞ்சுருக்காங்க. அதே 5.55% ஸ்டேக்குக்கு. ஜூலை 26ஆம் தேதி இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் 2020 ஆக்சிஸ் பேங்க் மற்றும் சவுத் இந்தியன் பேங்க் இந்த ஐபிபிஐசியில் முதலீடு செய்ய போகிறதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க.
ஐநாக்ஸ் லீஷர் லிமிடெட் கம்பெனி குறித்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன செய்தின்னு பார்க்கும்போது ஐநாக்ஸை அமேசான் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தியில் சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனியிடம் விளக்கம் கேட்டிருந்தாங்க. இப்போ கம்பெனி விளக்கம் அளித்திருக்காங்க. கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையும் அமேசானுடன் இப்போதைக்கு நடைபெறவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபேக்சுவலாக தவறான செய்தின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடேல ஐநாக்ஸ் லீஷர் 15% அதிகரித்தது இன்னைக்கு. டாக்டர் ரெட்டிஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அவங்க ரிசல்ட் வெளியிட்டதும் கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் கடகடன் கீழே போக ஆரம்பிச்சுதுங்க. இந்த வீடியோ சேர தருணத்தில் இன்ட்ராடேல 10% விழுந்தது டாக்டர் ரெட்டிஸுடைய ஷேர் பிரைஸ். விரைவாக ரிசல்ட்டை பார்க்கலாம். கன்சாலிடேட்டட் ரெவென்யூ குவார்டர் ஆன் குவார்ட்டர் 4% அதிகரித்தது. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 11% அதிகரித்தது. ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்ட்டர் 57% அதிகரித்தது. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 1.5% விழுந்தது. கம்பெனி தரப்புலேருந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இந்த குவார்ட்டருக்கு 34.44, போன குவார்ட்டருக்கு 21.86, போன வருடம் இதே குவார்ட்டருக்கு 34.94. Matrimony.comல ஹில்ஃபோர்ட் இந்தியா ஃபண்ட் முதலீடு செஞ்சுருக்காங்க. அவங்க ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. 4 லட்சம் எக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. ஒரு ஷேருடைய விலை ₹1110.67. இன்ட்ராடேல Matrimony.com 5% அதிகரித்தது. பிரதாப் ஸ்நாக்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய புது உற்பத்தி ஆலை வெஸ்ட் பெங்காலில் ஹவுராவில் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போது அதாவது நேற்று ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து அங்கே கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் செய்ய ஆரம்பித்து விட்டதா கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடேல 3% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு, ஒரு விருது கிடச்சிருக்கு. கோல்டன் பீகாக் பிஸ்னஸ் எக்ஸலன்ஸ் அவார்ட் 2021 ஐடி செக்டருக்கு கம்பெனிக்கு கிடச்சிருக்கு. கோல்டன் பீகாக் அவார்ட்ஸ் யார் வழங்குறாங்கன்னு பார்க்கும்போது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டைரக்டர்ஸ் வழங்கக்கூடிய ஒரு விருது. இது மதிக்கத்தக்க விருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கெமிக்கல் செக்டருக்கு இதே விருது ரொசாரி பயோடெக்கு கிடச்சிருக்கு. எக்விட்டாஸ் ஹோல்டிங்ஸ் இன்ட்ராடேல 10% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. எக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்ட்ராடேல 9% அதிகரித்தது. கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. 2 கம்பெனிகளும் இணைய போகுது. இப்போது அதற்குரிய ஒப்புதல் 2 போர்டும் வழங்கியிருக்காங்க. அந்த ஒப்புதலின்படி எக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஈக்விட்டாஸ் ஹோல்டிங்ஸை வச்சிருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஷேர்ஸ் வழங்குவாங்க. அதாவது 226 ஷேர்ஸ் கொடுப்பாங்க 100 ஷேர் வச்சுருந்தா. மறுபடியும் சொல்கிறேங்க, ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ஈக்விட்டாஸ் ஹோல்டிங்ஸை வச்சிருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஷேர்ஸ் கொடுக்க போகிறாங்க. 226 ஷேர்ஸ் 100 ஷேர் வச்சுருந்தா. V2 ரீட்டைல் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அண்மையில் நம்ம பார்த்துருந்தோம், அரவிந்த் ஃபேஷன்ஸுடைய ஒரு பிராண்டை இந்த கம்பெனி வாங்கியிருந்தாங்க. அரவிந்த் ஃபேஷன்ஸ் அதனால் நல்லா மேலே போய்கிட்டு இருந்தது நம்ம பார்த்தோம் செய்தியாக. V2 ரீட்டைல் தரப்புலேருந்து இப்போ ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு புது ஸ்டோரை ஓப்பன் செஞ்சுருக்காங்க டெஹ்ராடூனில். இத்துடன் அவங்க கையில் 94 ரீட்டைல் ஸ்டோர்ஸ் இருப்பதாக கம்பெனி அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல 3% அதிகரித்தது ஷேர் பிரைஸ். ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஆகஸ்ட் 6ஆம் தேதி அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட போவதாக சொல்லியிருக்காங்க. கூடவே போனஸ் குறித்து முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடேல 13% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். டாக்டர் ரெட்டிஸ் மற்றும் ஐசிஐசிஐ லொம்பார்ட் தரப்புலேருந்து ஒரு ஜாயிண்ட் ப்ரெஸ் ரிலீஸ் வெளியாயிருக்குங்க. அதன்படி அவங்க ஒரு புது சொல்யூஷனை ட்ரையல் செய்ய போகிறதாக சொல்லியிருக்காங்க. இன்டகிரேட்டட் அண்ட் கேஷ்லெஸ் டிஜிட்டல் ஹெல்த் சொல்யூஷன் இன் இந்தியா. என்னுடைய புரிதல், கம்பெனி 2 கம்பெனிகளும் இணைந்து ஒரு ஆப் உருவாக்க போகிறாங்க. அந்த ஆப்பில் ஒரு நோயாளி வந்து அவுட் பேஷண்ட்டாக வரும்போது அவருக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சர்வீசஸும் அந்த ஆப்பில் கிடைக்கும். உதாரணத்துக்கு டாக்டர் சேவை, ஃபார்மசி சேவை, லேபரட்டரிஸுடைய சேவை, இன்சூரன்ஸுடைய சேவை அனைத்துமே ஒரே இடத்துல கிடைக்கும்படி செய்யக்கூடிய ஒரு சொல்யூஷன். இது என்னுடைய புரிதல். இது ட்ரையல் பேசிஸ் அல்லது பைலட் ப்ராஜெக்டாக ஹைதராபாத் மற்றும் விசாகப்பட்டினத்தில் நடைபெறும்னு டாக்டர் ரெட்டிஸ் மற்றும் ஐசிஐசிஐ லொம்பார்ட் தரப்புலேருந்து அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. ஃபோர்டிஸ் ஹெல்த்கேர் அவங்களுக்கு கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி அப்கிரேட் ஆயிருக்கு அவங்களுடைய லாங் டேர்ம் ரேட்டிங். ஏலேருந்து A+ உயர்த்தப்பட்டிருக்கு. இன்ட்ராடேல 4% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு விரைவாக பார்க்கலாம். டாடா மோட்டர்ஸ் வாலட்டைலாக இருந்தது. இன்ட்ராடேல 1.5% பாசிட்டிவாகவும் 1.5% நெகட்டிவாகவும் இருந்தது.
எல்&டி இன்ட்ராடேல 1.3% அதிகரித்தது. ஆக்சிஸ் பேங்க் 3% விழுந்தது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 3% விழுந்தது. டிஎல்எஃப் 3% அதிகரித்தது. எம்என்எம் ஃபினான்ஷியல் இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. வக்ராஞ்சி கலக்கியிருக்காங்க, இன்ட்ராடேல 7% அதிகரித்தது. வேதாந்தா வாலட்டைலா இருந்தது, 2% பாசிட்டிவாகவும் பிறகு 3% நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சன் ஃபார்மா அட்வான்ஸ்ட் ரிசர்ச் கம்பெனி இன்ட்ராடேல 8% விழுந்தது. கிளாக்ஸோஸ்மித்லைனும் வாலட்டைலா இருந்தது, 2% பாசிட்டிவ் அப்புறம் 4% நெகட்டிவ். கேபிஐடி டெக்னாலஜிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இன்ட்ராடேல 7% அதிகரித்தது. நவின் ஃப்ளூரின் இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் இன்ட்ராடேல 5%, பிலிப்ஸ் கார்பன் இன்ட்ராடேல 5%, ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங் இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.